ஃப்ரெஷ் ஃபிக், அதாவது அந்த ஃப்ரெஷ்ஷா ட்ரையா இல்லாம ஃப்ரெஷ்ஷான ஃபிக் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஜேர்னல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பேப்பரே 2018 வீடியோல சொல்ற மாதிரி அத்திப்பழம் சாப்பிடுறது நல்லதுதான். சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, அத்திப்பழம் எல்லாருக்குமே நல்லதுதான். அத்திப்பழத்துல விட்டமின் ஏ, சி, இ, கே, பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், தைமின், ஃபைபர் எல்லாமே இருக்கு. அதனால அத்திப்பழம் சாப்பிடுறது நல்லதுதாங்க. ஆனா அதுல இப்படி சர்க்கரையை கொட்டி ஜூஸ் போட்டு குடிக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது நல்லதெல்லாம் பண்ண போறது இல்லை, கெடுதல் தான் பண்ண போகுது. ஆனா அதுல நாட்டு சர்க்கரை தானே அங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். நாட்டு சர்க்கரை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒன்றும் பண்ணாதே அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, பனங்கற்கண்டு எல்லாமே சர்க்கரை தாங்க. பேர் வேற வேற மாதிரி வச்சுக்கலாம், ஆனா எல்லாமே சர்க்கரை தான். எல்லாமே சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு கெடுதல் தான் பண்ண போகுது. சர்க்கரை நோய் இல்லாதவங்களும் ஆடட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கும் வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா தான் சர்க்கரை நோய் வரும், நாட்டு சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வராது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் தப்பு. அப்போ அத்திப்பழம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அத்திப்பழத்தை அப்படியே சாப்பிடணுங்க. இப்படி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அதனால உங்களுக்கு நல்லது நடக்கிறது, கெடுதலும் சேர்ந்து தான் வரும். அப்போ சர்க்கரை இல்லாமல் ஜூஸ் போட்டு குடிச்சா ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.